காலையில் 10 மணிக்கு வச்ச ப்ரெஸ் மீட்டு 12 மணி 4 மணி ஆகி 5 மணி வரைக்கும் ஏன் எடுத்துகிட்டு போச்சு? அண்ணாமலை நீக்கிற வரைக்கும் நான் வரமாட்டேன்ட்டார் எடப்பாடி. அதில் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு. ஆனால் அண்ணாமலை பக்கத்தில் வச்சுக்கிட்டே தானே அந்த விஷயம் முடிஞ்சது. அதுதான் வேட்புமனு தாக்கல். ஆயினார் நாகேந்திரன் மட்டும்தான் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அவர் தான் தேர்ந்தெடுக்க போகிறோம். அவர் தான் நாளைக்கு அறிவிச்சிருவாங்க. அதனால் வெளியே போகும் தலைவரும் உள்ளே வரப்போகிற புதிய தலைவரும் மேடையில் இருப்பாங்க. நயனாருக்கு அங்கே என்ன வேலை சொல்லுங்கள்? அடுத்த தலைவர் அவர் தான். அதனால தான் உட்கார வச்சு அதை உறுதிப்படுத்திருக்காங்க. 2 பேரும் உட்கார வைக்கிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அது சரி, அதையும் நம்பி அவர் வந்து உட்காந்தார். அது மாற்றிட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு கூட்டணி ஜாயின்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்னு சொல்லும்போது 2 தலைவர்களும் பேசணுமா, ஒரு தலைவர் மட்டும் பேசுவார்? அதுவும் மாநிலத்தில் கூட்டணிக்கு தலைவர் அவர் தான், எடப்பாடி தான். அவர் பேசணும்ல. வாயே திறக்கல. எதுக்காக வாயே திறக்கல? இன்னொரு 8 மாதத்துக்கு நம்ம நிம்மதியாக இருப்போம். இந்த இடி ரைடு அது இது இந்த ரெட்டலை பிரச்சனையெல்லாம் வராமல் பார்த்துப்போம். சீட் ஷேரிங் அப்போ பார்த்துப்போம். இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ என்ன இருக்கு போது உட்காந்துட்டு போகணும் பாடு. நான் ஏதாவது சொன்னேன் அன்றைக்கி, அவர் சொன்னார், கூப்பிட்டாரு, வந்து உட்காந்துருந்தேன், அவ்வளோதான். ஒரு விருந்து கொடுத்துருக்காங்க. வெக்கம் இல்லாமல் அண்ணாமலையும் அங்கே போய் சாப்பிட்ருக்காரு பாருங்க.